பிரதமர் நரேந்திர மோடியுடனான சந்திப்பு நிறைவடைந்து பிரதமர் இல்லத்தில் இருந்து இந்திய கிரிக்கெட் அணியினர் புறப்பட்டிருப்பதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன. அது தொடர்பான நேரலை காட்சிகளை முதலில் நாம் பார்க்கலாம். இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் விவரிக்க கேட்போம். ரமேஷ், வணக்கம். T20 உலகக்கோப்பையை வென்று நாடு திரும்பிய வீரர்கள் பிரதமர் நரேந்திர மோடியினுடைய இல்லத்தில் சந்திப்பு நிகழ்த்தியிருக்கிறார்கள். அவர்களுக்கு இன்று பிரதமருடைய தரப்பிலிருந்து விருந்து அளிப்பதற்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் தற்பொழுது அங்க நிலவும் சூழ்நிலை என்ன, விவரிங்க. வணக்கம். T20 உலகக்கோப்பை வென்ற இந்திய கிரிக்கெட் அணியினர் சற்று முன்னதாக பிரதமர் மோடியை அவரது இல்லத்தில் சந்தித்தனர். மேற்கிந்திய தீவுகளில் கடந்த வாரம் நடைபெற்ற T20 கிரிக்கெட் உலகக்கோப்பை தொடரில் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி இறுதிப் போட்டியில் தென்னாப்பிரிக்காவை 7 ரன்கள் வித்தியாசத்தில் வீழ்த்தி சாம்பியன் பட்டம் பெற்றது. போட்டி முடிவடைந்து மேற்கிந்திய தீவுகளில் இருந்து இந்திய அணி கிளம்ப முயன்ற போது மேற்கிந்திய தீவை புயல் நெருங்கியதால் விமான சேவை முடக்கப்பட்டது. இதனால் இந்திய அணி வீரர்கள் நாடு திரும்புவதில் தாமதம் ஏற்பட்டது. புயல் கரையை கடந்த பின்னர் இந்திய அணிக்காக BCCI ஏற்பாடு செய்திருந்த தனி விமானத்தின் மூலமாக இந்திய கிரிக்கெட் அணியினர், அவர்களுடைய குடும்பத்தினர் மற்றும் பயிற்சியாளர்கள் இன்று காலை இந்தியா வந்தடைந்தனர். டெல்லி விமான நிலையத்திற்கு வந்திருந்த இந்திய கிரிக்கெட் அணியினருக்கு கிரிக்கெட் ரசிகர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். அதனைத் தொடர்ந்து அவர்கள் டெல்லியில் உள்ள ITC மௌரியா உணவகத்தில் தங்கியிருந்த நிலையில் இன்று காலை 11:30 மணி அளவில் பிரதமர் மோடியை அவரது இல்லத்தில் மரியாதை நிமித்தமாக இந்திய கிரிக்கெட் அணியினர் சந்தித்து உரையாடினர். ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஹர்திக் பாண்டியா உள்ளிட்ட கிரிக்கெட் வீரர்கள் இந்த குழுவில் இடம்பெற்றிருந்தனர். T20 உலகக்கோப்பையை வென்றதற்காக இந்திய கிரிக்கெட் அணியினருக்கு பிரதமர் மோடி தன்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து அவர்களுடைய அனுபவங்களை பிரதமர் மோடி கேட்டறிந்தார். அவர்களோடு இணைந்து புகைப்படமும் கூட பிரதமர் எடுத்துக்கொண்டார். பிரதமரோடு மற்றவர்களும் தனிப்பட்ட முறையில் செல்ஃபி, புகைப்படம் போன்றவற்றை எடுத்துக்கொண்டனர். பிரதமர் அவர்களுக்கு சிறிய விருந்து ஒன்றையும் அளித்திருக்கிறார். குறிப்பாக கிரிக்கெட் தொடர்பான அந்த ஆலோசனைகள், மேற்கிந்திய தீவுகளில் அவருடைய அந்த விளையாட்டு அனுபவம் எப்படி இருந்தது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை எல்லாம் பிரதமர் மோடி கிரிக்கெட் வீரர்களோடு கேட்டு அறிந்து கொண்டார். சுமார் 1.5 மணி நேரம் இந்த சந்திப்பு நீடித்தது. இந்த சந்திப்பு நிறைவடைந்து சற்று முன்னதாக இந்திய கிரிக்கெட் வீரர்கள் பிரதமர் மோடி நிலத்திலிருந்து புறப்பட்டிருக்கின்றனர். இன்று மாலை அவர்கள் மும்பை சென்றடைகின்றனர். அங்கு வான்கடே மைதானத்தில் அவர்களுக்கு மிகப்பெரிய பாராட்டு விழாவும் கிட்டத்தட்ட 168 கோடி ரூபாய் மதிப்பிலான பரிசும் இந்திய கிரிக்கெட் அணியினருக்கு அங்கு அறிவிக்கப்பட உள்ளது. BCCI அதற்கான பிரம்மாண்ட ஏற்பாடுகளை மும்பை வான்கடே மைதானத்தில் செய்திருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.